இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்லி? கைதி 2ல. கைதி 2க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா இப்போ இருந்தே? மோஸ்ட்லி. நீங்கள் லோகேஷ் பிரதர்கிட்ட ரீசெண்டாக எப்போ பேசுனீங்க? கைதி 2 பற்றி என்ன சொன்னார்? நீங்கள் ஏதாவது கேட்டீங்களா? பெருசாக பண்ணுவோன்னு சொன்னார். எனக்கு தோணுது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நான் ஈஸியாக பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய இது ஆகியிருக்குன்னு போது எனக்கு ரொம்ப எல்லாரும் என்ன சொல்கிறது, எல்லா கேரக்டருமே யூனிக்காக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இனி பண்ணுறதும் அதே மாதிரி இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரொம்ப சூஸியாக இருக்கும். அண்ட் ஸ்கூலும் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வர பட வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? கஷ்டம்தான். ஆனால் பேரலாக இங்கே எக்ஸாம் இருக்குன்னா இப்போ ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன்னா ஷூட் போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு இந்த ஒர்க் இல்லாமல் வாங்கி பண்ணணும். நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஏன்டா இவ்வளோ போர் அடிக்குது, எதுக்குடா நான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு தோணும். ஆனால் நான் லீவ் போடுற அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு வந்து ஃபுல்லாக வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸ் டீச்சர் பீரியடுன்னு வாங்க, இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் வரமாட்டான். உங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னா யாரு? அம்மா. எதனால? அம்மா மட்டும்தான். அம்மா எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ அம்மாவை பற்றி எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான். லெஃப்ட் போனாலும் அம்மா வேணும், ரைட்டு போனாலும் அம்மா வேணும், ஸ்ட்ரைட்டாக போனாலும் அம்மா. எனக்கு எல்லாமே பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் வேறு யாருமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் சப்போர்ட் சிஸ்டம்னு 100% அம்மா மட்டும்தான். அதில் 0.1% கூட யாருக்குமே வந்து இது கிடையாது, ஷேர் இல்லை. Welcome to the show SS Fashion with me VJ Vasant. Let's go. Welcome to my show SS Fashion. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே நீங்கள் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வேறு ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக இப்போ மாறிட்டு இருக்கீங்க. ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்ததுமே என்னது பேபி மோனிகாவோட அக்கா யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு இப்போ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டீங்க. நிறையா படங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை வந்து அதிகமாக அந்த எறும்பு, கைதி, விக்ரம் நிறையா படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒன்றா பாவாடை சட்டையில் தான் காமிக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு விட்டுறாங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ரியலாக எவ்வளோ மாடர்னான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த ஷோவில் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நிறையா லுக் சேஞ்சஸ் உங்களுக்காக பண்ண போகிறோம். ஸோ வெஸ்டர்ன், மாடர்ன், ஸ்டைலிஷாக எப்படியெல்லாம் அவங்க மாற போகிறாங்க, எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஷோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? நான் ரெடியாக இருக்கேன். ரெடி? எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? இந்த எக்ஸைட்மெண்ட் பத்தலையே? ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். யூஸ்வலாகவே நீங்கள் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, இந்த ஃபேஷன் ஃப்ரீக் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி பொண்ணு தானா? நான் வந்து லைக் ரொம்ப 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 ட்ரெண்ட் கீப் அப் பண்ணணுன்னு பார்ப்பேன். லைக் என்னோடய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய கேரக்டரும் நானும் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படி தான் சொல்லணும். நான் ரொம்ப சூஸியாக இருப்பேன் என்னோடய அவுட்ஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும். எவ்வளோ ஷாப் போனாலும் எனக்கு வந்து வேணாம், எனக்கு இது பிடிக்கல தான். நான் வந்து லிட்ரலி ஒரு 6 ஷாப் போனால் அதுலேருந்து ஒரு 2 அவுட்ஃபிட் எடுத்தேன்னா பெரிய விஷயம். 6 ஷாப்புங்க போகிறீங்க? சூப்பரு. ஸோ இன்றைக்கி தெரிய போகுது எவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போது நான் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்க அந்த சேஞ்ச் ஓவரெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப டம்மியாகிடுவேன். இவங்க தான் பயங்கர ஒரு ஸ்டைலிஷாக இருப்பாங்க. எனவே ரெடி போயிடலாமா? எஸ். ஹாய் மோனிகா. ஸோ ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட் க்ரூமிட்லேருந்து சுஷ்மா தான் உங்களுக்கு மேக் ஓவர் பண்ண வந்திருக்காங்க. வணக்கம் சுஷ்மா. எஸ், ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு லுக்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு. இந்த யூஸ்ஃபுல்லாக உங்களோட காஸ்டியூம் ப்ரிஃபரன்ஸ் பற்றியெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. பொதுவாக இந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி காஸ்டியூம் பண்ணுவோம். இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா லைக் நீங்கள் எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து மோஸ்ட்லி லைக் பேகி ஜீன்ஸ், பேகி டிஷர்ட்ஸ், லைக் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். பட் ஐ ஷுட் பி லைக் லுக்கிங் ப்ரெசென்டபிள், அவ்வளோதான். ரொம்ப ஓவர் ட்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஓவர் மேக்கப் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி பிடிக்காது. ஆனால் இட் டசன்ட் மீன் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். ஐ வாண்ட் டு டூ, பட் இட் ஷுட் பி சிம்பிள், இட் ஷுட் பி எலிகென்ட், அவ்வளோதான். அண்ட் மோனிகா, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே நம்ம போடுற காஸ்டியூம்ஸ்லேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. லைக் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும்? எனக்கு தெரிஞ்ச சில கலர்ஸ் தான், காஸ்டியூம் கலர்ஸ் தான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் தரும். இந்த கலர்ஸ் போனால் நான்
என்ன காஸ்டியூமாக இருந்தாலும் லைக் எனக்கு வந்து சூட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் என்னோட ஸ்ட்ராங் சைடு அப்படின்னு பார்த்தா லைக் அந்த பாவாடை சட்டை அதெல்லாம் நான் நிறைய போடுறதுனால நிறைய பேர் பார்க்குறதுக்கும் வந்து அதுதான் நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாங்க. லைக் ஹாஃப் சாரி நான் வேர் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா லைக் so far I think this is your best look அப்படி சொன்னாங்க. ஸோ I think traditional suits me better. ஆனால் வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பாவாடை சட்டையிலேயே பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வெஸ்டர்னாக பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீட்பேக் சொல்லுவாங்க எல்லோரும்? லைக் நான் இப்போது ப்ரமோஷன்ஸ்க்கே வந்து எறும்பு ப்ரமோஷனுக்குலாம் வந்து போகும்போது ஐ ஓர் டர்ட்டில் நெக் ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் அண்ட் ஒரு பேகி ஜீன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டு தேவர் லைக் யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து எனக்கு அடையாளமே தெரியல அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் லைக் இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஃபார் மீ டு கெட் ரெடி ஃபார் ஆல் தோஸ் கேரக்டர்ஸ். பிகாஸ் லைக் இப்போ கைதிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் மேக்கப்பே வந்து கரெக்ஷன் ஏன்னா இந்த லுக் வரவே கூடாதுன்ட்டு அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. ஸோ அதை டார்க் பண்ணி எங்கேயும் க்ளோலாம் வந்துடக்கூடாது லைக் பிகாஸ் யூஆர் ஃப்ரம் ஆர்ஃபனேஜ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு என்னோட மேக்கப்புக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே போடுவாங்க ஃபார் எவ்ரி கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு லைக் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் போட்டு லைக் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது எப்போ நடந்துச்சு எந்த ஷூட்டிங்கில்? ஐ திங்க் லைக் அது ப்ரொஃபஷ்னல் மேக்கப்னா ஐ திங்க் வேதாளம் பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதுதான். ஸோ அதில் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி லைக் மேக்கப் போட்டாங்களா அப்படின்னு. பிகாஸ் அப்போது வந்து நான் அவ்வளோவா மேக்கப்பே போட மாட்டேன்னு வச்சுக்கலாம். அப்படிதான் ஐ ஓர் அ சன்ஸ்க்ரீன் எப்போவுமே. ஸோ அது மட்டும்தான் என்னோட மேக்கப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ஞாபகம் இல்லை பண்ணாங்களான்னு. பட் தென் ஐ வாஸ் யூஸ் டு இட். எனக்கு வந்து அது வியர்டாவோ அப்படிலாம் ஒரு நாள் கூட ஃபீல் ஆனது கிடையாது. லைக் மேக்கப் பண்ணுறாங்க நமக்கு அப்படி இருந்தது இல்லை. பிகாஸ் சின்ஸ் ஐ வாஸ் அ சைல்டு அம்மா வந்து மேக்கப்லாம் பண்ணதான் செஞ்சாங்க. ஸோ இட் வாஸ் நாட் லைக் வியர்ட் அட் ஆல். செம்ம அழகாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அந்த பிளாக் கலர் காஸ்டியூம்லையும் செம்ம ஸ்டைலிஷாக இருந்தீங்க. இப்போ இருக்கிற காஸ்டியூம்லையும் சரி. ஸோ எப்படி இருந்தது இந்த ஒரு சேஞ்ச் ஓவர்? ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே. நிறைய ஏன்னா நம்ம பேசணும் நடுவில். ஸோ யூ காட் டு நோ அபவுட் மை டேஸ்ட் இன் ஃபேஷன். இட் வாஸ் ஃபன். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா உங்களை வந்து நாங்கள் கைதியில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். நாங்களாம் ரிப்பீட் மோட்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த படத்தை. அப்போது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்லி? இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டடீஸ். ஓகே. அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் இந்த இயர். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு எந்த மூவியும் வேண்டாம் பிகாஸ் இப்போ 10th இருக்கிறதுனால. ஸோ அடுத்து பண்ணால் கைதி 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். கைதி 2க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா இப்போ இருந்தே? மோஸ்ட்லி. எதனால இது பிரேக் விட்டீங்க மூவிஸ்க்கு? நிறைய ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்குமே உங்களுக்கு தான். லைக் ரொம்ப சூஸியாக பண்ணுறோம் இப்போது. எல்லாமே பண்ண வேண்டாம். ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல கேரக்டர் இருந்தால் மட்டும் பண்ணணுன்ட்டு இருக்கோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து லைக் எல்லோரும் என்ன சொல்கிறது எல்லா கேரக்டருமே யூனிக்காக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இனி பண்ணுறதும் அதே மாதிரி இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரொம்ப சூஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெண்டுமே மேனேஜ் பண்ணணும்ல, ஸ்டடீஸ் அண்ட் இது. ஸோ இந்த இயர் வந்து அதனால லைக் ரொம்ப சூஸியாக இருக்கிறது பெட்டர்னு தோணும். ஆக்டிங்கில் பிரித்து மெஞ்சிருவீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஸ்டடீஸில் எப்படி நீங்கள்? ஓகே, நாட் பேட் பட் நாட் குட், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆவரேஜாக எவ்வளோ
சும்மா சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப லைக் மோசம்னு சொல்லலாம், சில சப்ஜெக்ட்ல நல்லா படிப்பேன். ஓகே. ஸோ என்னால் வந்து ஓவரால் ஸ்டடீஸில் வந்து நான் ரொம்ப நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது, இல்லை ஆவரேஜாக படிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எது ரொம்ப மோசம்? மேக்ஸா? எதனால மேக்ஸ் ரொம்ப மோசம்? அது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அது ஏன்ட்டு தெரியாது, ம் அவ்வளோவா நமக்கு வராது. அவ்வளோதான், வர்றது ஏன் ட்ரை பண்ணிடாது, அப்படியே விட்டுறலாம். அப்படி சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. என் மேக்ஸ் மேமும் சொல்லியிருக்காங்க, அம்மா அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மேக்ஸுக்காக உருப்பிடுவேன்னு நினைக்கிறேன். விடுங்க, நம்ம ஃபுல்லாக ஆக்டிங்கில் போக போகிறோம், எதுக்கு மேக்ஸு? அப்படி சொல்ல முடியாது, இப்போது போர்டில் நல்ல மார்க் எடுக்கணுன்ட்டு இருக்குது. ஸோ அம்மா வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் 1 இருக்கணும்னு ஆமாம், ஆசைப்படுறாங்க. அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுன்னுலாம் சொல்கிறாங்க. எந்த தைரியத்தில் சொன்னாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுன்னு? அவங்களுக்கு நிறைய ஹோப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ரூன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேனான்ட்டு எனக்கு தெரில, ஆனால் அட்லீஸ்ட் பாஸ்லாம் எடுத்தால் அவ்வளோதான். நல்ல மார்க் எடுப்பேன், லைக் 90 எப்போ எடுக்க பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எப்படி ஆக்டிங்கில் கலக்கிட்டு இருக்கீங்களோ அதுலேயும் ஒரு சாதனை ஒன்று படைச்சிருங்க. சிம்பிள் தானே. தேங்க்யூ. இதுக்கப்புறம் தான் பிரேக் விட்டுருக்கீங்க, ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க. சரி, உங்களோட இன்ஸ்பிரேஷன்னா யார்? எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு வந்து இந்த ஃபீல்டில் சொல்ல முடியாது, இவங்கள மாதிரி நான் இருக்கணும். நான் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணும், ஆனால் நான் யூனிக்காக இருக்கணும். அதில் ரொம்ப நான் லைக் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணணும். நான் வேணால் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணலாம், என்னை பார்த்து நிறைய பேர் இருக்கலாமே தவிர நான் யாரையும் ரெப்ளிகேட் பண்ண வேண்டாம், அவங்கள பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம்னு எனக்கு தோணும். ஸோ உங்களோட ஐடென்டிட்டினா என்ன எடுத்துக்கலாம்? கான்ஃபிடென்ட். நான் வந்து நல்லா பண்ணுறேனோ இல்லையோ எனக்கு அது தேவையில்லை, நான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், நான் நல்லா தான் பண்ணுவேன். ஸோ எது பண்ணாலுமே அதில் கான்ஃபிடென்ஸோட நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அண்ட் என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க, நீங்களும் இப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க. ரொம்ப பெரிய பொண்ணுலாம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிருக்கீங்களே, 14 year old. இதுக்கப்புறமும் பெரிய பொண்ணு ஆவீங்க. ஸோ அப்படி நம்ம வளர்ந்துட்டே போகும்போது லைக் நம்ம சூஸ் பண்ணுற கேரக்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை? எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஸ்கிரிப்ட் எல்லாமே சூஸ் பண்ணுறது அம்மா தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அம்மா பார்த்துப்பாங்க. அம்மா கிட்டத்தட்ட நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்டு ஒரு சில கதை தான் ஓகே பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் அம்மாட்ட கேட்பீங்களா எதனால இந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணுறீங்க, எதை வச்சு ஓகே பண்ணுறீங்க அப்படின்னு? அம்மா கூட நானும் தான் போய் கேட்பேன். ஸோ அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்குது உனக்கு, நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம், இதில் இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும், நிறைய பேருக்கு பிடிக்கும், அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்கிட்டயும் கேட்பாங்க, உனக்கு ஓகேவா, உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ ஸ்கூலும் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது, ஸோ வர பட வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? கஷ்டம்தான், ஆனால் பேரலாக இங்கே எக்ஸாம் இருக்குன்னா இப்போ ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன்னா ஷூட் போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு இந்த ஒர்க்லாமும் வாங்கி பண்ணணும். ஸோ அப்படி லைக் ஓரளவுக்கு இப்போ போக போக டஃப் ஆகிட்டே தான் இருக்குது, பட் ஆனால் சம்ஹவ் நான் கேட்சப் பண்ணிடுறேன். சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் இருக்கிற சேலஞ்சஸ்னால் என்னப்பா? ஸ்கூல் அப்பப்போ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து லைக் எக்ஸாம் சப்போஸ் போனாலும் கிளாஸஸ் கண்டிப்பாக லைக் அஃப்கோர்ஸ் நீங்கள் லீவில் பண்ணாலும் ஏதோ ஒரு நாள் லீவ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மெமரிஸ் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணலாம். நம்ம லீவ் போடுற அன்றைக்கி அவங்க செம்மையாக ஃபன் பண்ணுவாங்க. அதுதான் தெரியல, நம்ம லீவ் போடுறப்ப தான் ஸ்கூல் நல்லா இருக்கும்ல. நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஏன்டா இவ்வளோ போர் அடிக்குது, எதுக்குடா நான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு தோணும். ஆனால் நான் லீவ் போடுற அன்றைக்குன்னு பார்த்து திடீர்னு வந்து ஃபுல்லாக வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸ் டீச்சர் பீரியடுன்னு வாங்க, இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் வரமாட்டாங்க. அதெல்லாம் நடக்கும். எனக்கா கஷ்டமாக இருந்துச்சா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. அவ்வளோதானே தவிர லைக் இட்ஸ் அ ஃப்ளெக்ஸ் ஒரு வகையில் சொல்லணும்னா. லைக் நான் சைல்டு ஆர்டிஸ்டாக லைக் நான் ஆக்ட் பண்ணுறதுனால வந்து எப்படின்னா, இப்போது ஸ்கூலில் சின்ன பசங்களாம் வந்து கேட்பாங்க, அக்கா நீங்கள் தானே இதில் நடிச்சிங்கன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் அதுதான் என்டர்டெயின்மெண்ட். லைக் அவங்களாம் வந்து பேசுவாங்க, என்னை வச்சு செம்மையாக ரோஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து
லைக் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க எனக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லைக் எனக்கு தெரியாதவங்களுக்கு கூட எனக்கு வந்து தெரியாது, ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் தான் என்டர்டெயின்மெண்ட். என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா என் பாடி கார்ட்ஸாக மாறிடுவாங்க எல்லாரும். என்ன மாதிரி ரோஸ்ட் பண்ணுவாங்க யூஸ்வலி ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க போய் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஆட்டோகிராஃப்னு கேட்பாங்க. அப்புறமா வந்து எல்லாரும் வழி விடுங்க வராங்கன்னு அவங்களுக்கு இவங்களே ஆட்டோகிராஃப் சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், என்ன பண்ணுறீங்க, லூஸ் மாதிரி பண்ணாதீங்க, மேம் பார்த்தா என்ன. ஏன்னா ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நடந்து என் மேம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லைக் அவங்க சின்ன பசங்க கேட்குறாங்கடா, ஆனால் வந்து லைக் ஸ்கூலில் அப்படி எல்லாரும் கேதர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறது. உங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னா யாரு? அம்மா. எதனால? அம்மா மட்டும்தான். அம்மா எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ அம்மாவை பற்றி எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான். லெஃப்ட் போனாலும் அம்மா வேணும், ரைட்டு போனாலும் அம்மா வேணும், ஸ்ட்ரைட்டாக போனாலும் அம்மா. எனக்கு எல்லாமே பண்ணுறது, நான் காலைல ஏஞ்சா நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே அம்மா தான். நான் வந்து எதை எங்கே வச்சாலும் என் அம்மாட்ட தான் கேட்பேன், அம்மா இது எங்கே வச்சேம்மா, அம்மா இது எனக்கு வேணுமா, எல்லாமே அம்மா தான் எனக்கு. ஸோ சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, சப்போர்ட்க்கும் மேலே நான் ஃபுல்லி அவங்கள ரிலை பண்ணி தான் இருக்கேன். என்னோடய லைஃப்லையாக இருக்கட்டும், என் கெரியராக இருக்கட்டும். நான் இப்போது இந்த பர்சன் இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அம்மா தான் ரீசன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு என்னோடய பொட்டென்ஷியலை என்னை ரியலைஸ் பண்ண வச்சதே அம்மா தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வேறு யாருமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என் சப்போர்ட் சிஸ்டம்னு 100% அம்மா மட்டும்தான். அதில் 0.1% கூட யாருக்குமே வந்து இது கிடையாது, ஷேர் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்காகவே அம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக அம்மா பண்ண சாக்ரிஃபைசஸ்னால் என்ன சொல்வீங்க? அம்மா பண்ண சாக்ரிஃபைஸ்னால் என்னோட சிஸ்டரோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே வந்து என் கூட ஷூட்டில் அப்படி இருந்துட்டாங்க. ஸோ அவங்க நானுமே ரிக்ரெட் பண்ணுறதுன்னா லைக் அது தியாவோட சாக்ரிஃபைஸ்னு கூட சொல்லணும். பிகாஸ் அவள் வந்து அம்மா இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட இதுக்காக வந்து இருந்துட்டா. ஸோ அம்மா வந்து அவளை ஃபோக்கஸ் பண்ண முடியல நிறைய. ஸோ அது வந்து அம்மாவோட பிக்கெஸ்ட் சாக்ரிஃபைஸாக நான் பார்க்குறேன். அவங்க நினச்சிருந்தா லைக் யோசிச்சிருக்கலாம், நீ என்னோட பொண்ணு, உன்னோட சைல்ட்ஹுட்டில் நான் இருந்துட்டேன், ஸோ நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உன் கூட வரலாம். இப்போ வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு குழந்தைகிட்ட சைல்ட்ஹுட்டில் என்னவா அவங்க பேரண்ட் இருக்காங்கன்றத பொறுத்து தான் அவங்கள ஸ்கல்ப் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து அவங்க எப்போவுமே கூட இருக்க முடியல. ஸோ ஆனாலும் வந்து எனக்காக அவங்க இருந்தாங்க. அண்ட் தியாவும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணா. அம்மா இல்லைனாலும் தாத்தா கூட அப்பா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டா. ஓகே. அதிகமாக தியா அவங்க மேலே சண்டை போடுறது உண்டா, கோவப்படுறது உண்டா? அதெல்லாம் நிறைய இருக்கும், டெய்லி சண்டை போடுவோம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அடுத்ததா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கைதி 2. ஏன்னா நீங்கள் பண்ணும்போது அந்த எல்சியு அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த எல்சியு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் லோகேஷ் பிரதர்கிட்ட ரீசெண்டாக எப்போ பேசுனீங்க, கைதி 2 பற்றி என்ன சொன்னார், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? நான் லாஸ்ட்டாக வந்து அவர்கிட்ட விக்ரம் முடிஞ்ச அப்புறம் தான் பேசினேன்னு நினைக்கிறேன், படம் பார்த்துட்டு. ஸோ அப்போது பேசினப்போ வந்து அவர் சொன்னார், சீக்கிரமாகவே ஒர்க் பண்ணுவோம், பெருசாக பண்ணுவோம்னு சொன்னார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் நானும். ஸோ எப்போ தான் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது கேட்டிங்களா? இப்போ டீமில் அப்பப்போ பேசுகிறப்போ லைக் எல்லாரும் சொல்கிறதுச்சுன்னா லைக் இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி சொன்னாங்க. ஸோ எக்ஸாக்டாக எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இப்போ தான் பண்ண போகிறாங்கன்னு, பண்ண போகிறாங்கன்றது மட்டும் ஷியராக தெரியும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் பெரிய பொண்ணு ஆகிட்டே போகிறீங்களே, இதுக்கப்புறம் பார்த்தா அடையாளம் தெரியாமல் மாதிரி இருவீங்களா? அந்த பயம் வேறு இருக்கா, சீக்கிரம் எடுத்துருங்க அப்படின்னு? எனக்கு தெரில, நான் சொல்லக்கூடாது. அப்படியா? அதை பற்றி எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாதா? ஆமாம், எதுவுமே சொல்லக்கூடாது, அம்மா பார்த்து சிரிக்கிறேன். அப்போ ஏதோ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படிதான்? தெரில, பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஹாபிஸ்னா என்ன, ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் வந்து இப்போது டெவலப் பண்ணியிருக்க ஹாபிஸ்னால் நிறைய புக்ஸ் படிக்கிறேன். அண்ட் யூனோ ஐ மீன் டு ஃபேஷன். இப்போ தான் நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஃபேஷனில். ஸோ அண்ட் என்னால் இப்போ வந்து என் மேக்கப்பை என்னால் ஓரளவுக்கு அவரேதான் நானே பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஆஹா, உங்களோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்பீங்களா, எப்படி இருக்கும்? நான் ஒன்று சொல்லுவேன், என்னோட பழைய இன்டர்வியூஸ் எந்த வீடியோவுமே நான் வந்து என்னால் உட்காந்து பார்க்க முடியாது, பார்த்தா அவ்வளோ எம்பாரசிங்காக இருக்கும். இப்போ நினச்சா எல்லாமே நான் ஏன் இவ்வளோ கிரிஞ்சு அனுப்பியிருக்கேன்னு மட்டும்தான் எனக்கு தோணும்.
ஆனால் என்னோட தங்கச்சி தான் அது எல்லாமே போட்டு போட்டு பார்ப்பா. ஓகே. எனக்கு வந்து அதை என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே போட்டு பார்ப்பா, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஃபுல்லாகவே ரிக்ரெட்ஃபுல்லாக இருக்குடா, எது இப்படி பண்ணேன் அப்படி மட்டும்தான் எனக்கு தோணும். கைதி 2 ஸோ பெரிய லெவலில் அது வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ விஜய் சார் வேறு இப்போ அந்த எல்சியூக்குள்ளே வந்திருக்காரு. எல்லாருமே இருக்கும்போது எப்படி இருக்கு அந்த ஒரு மெமரி? அது வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் மகேஷ் அங்கிள் சொன்னாங்கன்ட்டு நான் பண்ணேன். லோகேஷ் அங்கிளை மீட் பண்ணேன். ஓகே, நல்ல படம், என்னோட கேரக்டர் நல்ல கேரக்டர், என்னால் இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அவ்வளோ மட்டும்தான் இருந்துச்சு. நான் போய் ஜாலியாக பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து நாள் போக 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 அதை வந்து டெவலப் பண்ணி இன்னைக்கு பார்க்குறப்போ ஓவராலாக இவ்வளோ பெரிய இதில் இந்த கேஸ்டில் நானும் இருக்கேன், என்னால் ஒரு பார்ட் ப்ளே பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னும் போது எனக்கு தோணுது, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நான் ஈஸியாக பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய இது ஆகியிருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் பிளஸ்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை எனக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அப்படி தெரியவே தெரியாது. இப்போ இப்படி எனக்கே அந்த இது கிடைக்கிறப்போ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட், நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மை ஷோ. நன்றி. Thank you.